தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தின் 443ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பு திருப்பலி. மாதா சொரூப பவனி அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் 443ஆம் ஆண்டு கால பழமை வாய்ந்த தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயம் உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த பனிமய மாதா பேராலயத்தின் 443வது ஆண்டு திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த விழாவில் கிறிஸ்துவ மக்கள் மட்டுமின்றி இந்துக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிப்பது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த விழாவை முன்னிட்டு தூய பனிமய மாதா பேராலயம் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு 10ஆம் திருவிழாவான இன்று திருவிழா சிறப்பு திருப்பலி தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோணி தலைமையில் நடைபெற்றது. இந்த திருப்பலியில் 50க்கும் மேற்பட்ட அருட்தந்தை மற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான பனிமய மாதாவின் சொரூப பவனி நடைபெற்றது. ஆலயத்தின் முன்பாக இருந்து புறப்பட்ட பனிமய மாதாவின் சொரூப பவனி நகரின் முக்கிய வீதிகளில் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்தது. இந்த சொரூப பவனியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். இந்த திருவிழாவில் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிமாநிலம் மற்றும் இலங்கை, சிங்கப்பூர், வளைகுடா வெளிநாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் பனிமய மாதா பேராலயத்திற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வருகை தந்து பக்தர்களுடன் பனிமய மாதா முன்பு உருக்கமாக பிரார்த்தனை மேற்கொண்டார். முன்னதாக அவருக்கு பங்குத்தந்தை ஸ்டார்வின் வரவேற்று பனிமய மாதா உருவப்படம் வழங்கினார். இந்த திருவிழாவையொட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நிற்கிறவங்க கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிங்க, ஓரமாக ஒதுங்கி இடம் கொடுங்க சப்பர பவனி போகிறதுக்கு. செல்போன், மணி பேஸ்ட்டு, தோலில் போடுற கோல் பேக்கு இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்காங்க.
வந்த பண்ணும் குடியோடு இருக்கிறதை நம்பினும் விசுவாசிகளுக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொட்டர்களும் புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் இத்தர்களுக்கு துவக்கமாகவும் 53 வருடம் ஆகியாயிருக்கிறோம். பக்தியோடு பராக்கலாம படிக்க சித்தம் பருவத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள்ளால் துதிக்கப்பட்டவள் நீரே. திருவை திருக்கணியாகிய திருக்கணியாகிய துதிக்கப்பட்டவள் மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள்ளால் துதிக்கப்பட்டவள் நீரே. திருவை இது யார் சப்ளை? என்ன சப்ளை வருது? நீங்களோடதா? சரி சரி சரி. இந்த வயிறு தொட்டுற மாட்டாங்க. அது கரண்ட் வராது. ஃபைபர் ஆப்டிக் தானோ எல்லாம்? சரி சரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.